கோவிட் காலத்துக்கு அப்புறமாவே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸோட யூசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில குழந்தைகள் மத்தியில ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதை பார்ப்போம். ரெண்டு மேஜர் ரீசன்ஸ். ஒன்னு வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டோர்லயே இருந்தனால அவங்கள என்கேஜ் பண்றதுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லாம போனதுனால ஸ்கிரீன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பேரண்ட்ஸ் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ரீசன்ஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம நம்ம வந்து அவங்களுக்கு மொபைல் ஸ்கிரீனை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டுட்டாங்க பேரண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலியமாவே ஹேண்டில் பண்றது, இல்லைன்னா ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா வைக்கிறது, இப்படி வந்து ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறமா அதிகமாயிடுச்சு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ஸ்னால குழந்தைகள் நேச்சுரலாவே வேற வழி இல்லாம as part of their லைஃப் ஈவன் ஆஃப்டர் கோவிட் நிறைய வந்து ஸ்கிரீன்ஸ்க்கு ஸ்டிக் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கறோம். என்னதான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாலும் இன்னும் வந்து அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காகவோ இல்ல என்டர்டைன்மெண்ட்காகவோ நிறைய ஸ்கிரீன் டைம்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கிரீன் டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங். கிட்ஸோட கண் பார்வையில இருந்து, மூளை ஆக்டிவிட்டில இருந்து, பிசிக்கல் ஆக்டிவிட்டில, ஹெல்த்ல இருந்து நிறைய விஷயங்களை அது பாதிக்குது அப்படிங்கிறது நமக்கு கண் கூடவே தெரியும். ஸோ நமக்கு நல்லா அப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறதா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ், அதுவும் ஒர்க்கிங் டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் குழந்தைங்களை வந்து ஒரு ஸ்கில்ல கத்துக்க வைக்கிறது. ஸோ ஸ்கில் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோடிங் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யோசிப்போம். அதனால அதுக்கு மறுபடியும் ஃபோன் கொடுக்கணும். ஸோ ஸ்கில் அப்படின்னு நான் சொல்றது இந்த டைப் ஆஃப் ஸ்கில் கிடையாது. நான் சொல்றது நம்மளுடைய கையை யூஸ் பண்ணி செஞ்சு கத்துக்கக்கூடிய பிசிக்கலா பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் லைக் ஃபார்மிங், கார்பென்ட்ரி பண்றது, டிராயிங் பண்றது, பிளம்பிங், இது எல்லாமே வந்து ஸ்கில்ஸ் தான். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்லயே இந்த ஸ்கில்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டா வந்து அவங்க இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து கேரியராவோ இல்ல கேரியர் ஆப்ஷனாவோ இல்ல ஒரு சைடு ஹஸ்லா கூட இதை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே கத்துக்கிட்ட ஒரு ஸ்கில் வந்து வீணா போறதே கிடையாது. அதனால இந்த மாதிரி பிசிக்கலா அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கில்ல அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன மாதிரி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு பிடிக்காத ஸ்கில்ல சேர்த்து விட்டுறாதீங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்கில்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அதுக்கு வந்து எய்தர் செப்பரேட்டா கிளாஸஸ் போகிறதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டான்சஸ் ஆர் சிங்கிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனியாக கிளாஸ் போகணும். இல்லை அது வந்து நம்ம வீட்லயே அன்றாட செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவங்கள பழக்கப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்கில்லா இருக்கும். அவங்களே இண்டிபெண்டா அவங்களுடைய லைஃப்ல அது பின்னாடி நிறைய யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்களுடைய கேரியர்லயோ இல்ல ஒரு சைட் பிசினஸாவோ அதை ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒன்னோ அதுக்கு மேற்பட்ட ஸ்கில்ஸையோ அவங்களை கத்துக்க வச்சு என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஸ்கிரீன் டைமை தாராளமா குறைச்சிருவாங்க. அடுத்தது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ். ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ல அவங்கள இன்வால்வ் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து கண்டிப்பா ஜாலியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உடம்புக்கும் அது நல்லது. அவங்க பிசிக்கலி ஆக்டிவா போய் வெளியில போய் ஃப்ரெஷ் ஏர்ல விளையாடுறாங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அது இல்லாம அது பிரெயினுக்கும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து அவங்க உட்காந்தே இருந்து லெசன்ஸ் கவனிக்கிறது, எழுதுறது, படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது இப்படியே போயிடும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுட்டு அப்புறமா படிக்க உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின்ல அப்சார்ப்ஷன் பவர் அதிகமா இருக்கும். விளையாடணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து எதிர் டிவி பார்க்கறது இல்ல போன்ல கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு இல்லாம அவங்கள வெளியில அனுப்பி விளையாட வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நெய்பர்ஹுட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கிளாஸ்மேட்ஸ் இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து விளையாடவும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு நாள் நான் வரல அப்படின்னு சொன்னா கூட டீம் இருக்கும்போது டீமுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமா எல்லாருமா சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அவங்க ரேண்டமா விளையாடுறாங்க அப்படின்னாலும் ஃப்ரீயா விளையாட வந்து விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் வெளியில போய் அவங்க ஒரு சேஞ்சுக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்து படிக்க உட்காந்தாங்க அப்படின்னா படிக்கும்போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் சூப்பரா இருக்கும். அடுத்தது ரீடிங் அ புக். ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு வரும்போது ஸ்கூல் ஆக்டிவிட்டி இல்லாத எக்ஸ்ட்ரா புக்ஸ் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் ஹெசிடேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குழந்தை வந்து உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே அவங்க ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயத்த படி, ஹோம்ஒர்க் இருக்குல்ல அதை பண்ணு, இந்த டெஸ்ட்டுக்கு படி அப்படின்னு தான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஸ்கூல்ல இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவங்க ஸ்கூல்ல கொடுத்து அந்த புக்ஸ் தான் படிக்கணும், சப்ஜெக்ட் புக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம சப்ஜெக்டை தாண்டி அவங்க கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலிடிக்ஸோ சொசைட்டியோ அந்த குழந்தையோட எதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்க என்ன ஏஜ் ரேஞ்ச்ல இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து நிறைய விஷயங்கள் உலகத்துல கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம பார்க்குற அந்த ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ், ஸ்கூல்ல போய் படிக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து ஏதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்துல புக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள புக்ஸ் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மாடலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ரிலாக்ஸேஷனுக்கு உட்காந்து படம் பார்க்கறது இல்ல போன்ல அந்த வீடியோஸ் பார்க்கறது அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களும் அதுதான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, ஏதாவது மற்ற ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து அவங்களும் செய்வாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் டைம்ல இல்ல புக் ரீடிங் டைம்னு ஃபேமிலிக்குன்னு புக் ரீடிங் டைம் கூட வச்சுக்கலாம். வீக்கெண்ட்ஸ்லயோ இல்ல டெய்லி கொஞ்சம் நேரமோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க இன்க்ளூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டைமுக்கு டைமே இருக்காது. இதை விட ரொம்ப முக்கியமாக ஸ்பெண்டிங் டைம் வித் ரியல் பீப்புள், அதாவது நிஜமா ஃபேஸ் டு ஃபேஸ் பீப்புளை பார்த்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். இல்லை வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி ஒரு ஈவினிங்ஸில் வந்து எல்லாருமா நெய்பர்ஹுட்டில் வந்து கூடி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, இல்லை வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு அக்கேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்கள நீங்கள் ஆர்வம் வர வச்சு கூட்டிகிட்டு போகணும். அதிகமாக இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் தான் ஒன் டு ஒன் பீப்புள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்க கிட்ட வந்து எப்படி பேசணும், ஒரு எல்டர்ஸ்னா அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும், போல்டா எப்படி கான்ஃபிடென்ட்டா மற்றவங்க கிட்ட போய் பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ யாருக்கிட்டையுமே நம்ம எங்கேயுமே கூட்டிட்டு போகாம அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வீட்டுக்கு வராங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க, படுத்து தூங்குறாங்கன்னே அவங்களுடைய ரொட்டீன் போச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களால ரியல் வேர்ல்டுல ஆஃப்டர் ஸ்கூல் ஆஃப்டர் காலேஜ் அவங்க வந்து வெளியில போய் அந்த ரியல் வேர்ல்ட ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒன் டு ஒன் கனெக்ஷனே இல்லாம போயிடும். அண்ட் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, வி ஆல்சோ நீட் பீப்புள் ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். ஸோ நம்ம வெல் கனெக்டடா இருக்கணும், நமக்கு ஒரு சோஷியல் அண்ட் மாரல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பீப்புள் ரொம்ப அவசியம். அதனால ஒன் டு ஒன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், சொசைட்டில அவங்களை கனெக்டடா வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டைமுக்கு நிறைய டைம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோலேயே நம்ம ஒரு 4-5 நல்ல ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலே அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கான வாய்ப்பே நமக்கு கொடுக்க மாட்டோம், அதுக்கான நேரமும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, மிச்சம் இருக்க நேரத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கான ஹோம்ஒர்க், ஒன் டு ஒன் பீப்புளை மீட் பண்ணுறது, ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, இப்படி அவங்கள நம்ம எங்கேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே தேவையில்லாமல் வந்து ஃபோனில் கேம் விளையாடுறேன், நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு வேலையே இருக்காது. அதனால இந்த விஷயங்கள்ல ஒரு 2-3 நீங்க சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு பெட்டர் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எல்லாருமா கத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.